ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் எக் பப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு டைம் வந்துட்டு மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ மசாலா வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு மீடியம் சைஸுக்கு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு தக்காளி, 1 தக்காளி பழம் சின்னதாக வந்து 1 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கோங்க. கடைசியாக வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நல்லா வந்து நீங்கள் கை வச்சு தீர்த்திக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு பப்ஸு வந்து எந்த சைஸுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்துட்டு ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸுக்கு வந்துட்டு உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி தீத்துற மாதிரி வந்து தீத்திட்டு மேலே மாவுக்கு மேலே வந்துட்டு எண்ணெய், பட்டர் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருந்தால் பப்ஸ் வந்துட்டு நல்லா வந்து அந்த லேயர் வந்துட்டு கிடைக்கும். நமக்கு நல்லா வந்துட்டு சாஃப்டாகவும் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மாவுமே வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பப் ஷீட்டை வந்துட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சு நம்ம இதை திரும்ப வெளியே அந்த மாவில் கூலிங்லாம் போனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தீத்திட்டு நம்ம மடித்து தீத்தி ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு பப் ஷீட் வந்துட்டு நல்லா வந்து ஒரு லேயர் வந்துட்டு பப்ஸில் வந்துட்டு வரும் நமக்கு. நீங்கள் இந்த ஷீட் மட்டும் வந்துட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே. நீங்கள் டெய்லியும் வந்து அதை எடுத்து இப்போ இன்றைக்கி ரெடி பண்ணிட்டீங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மடித்து தீத்தி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை எடுத்து வெளியே வச்சு கூலிங் போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அதை தீத்திட்டு அதில் கொஞ்சமாக திரும்பவும் பட்டர் வந்துட்டு தடவிட்டு திரும்ப அதை மடித்து போட்டு தீத்திட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்துட்டு ஒரு டைம் தான் வந்துட்டு பண்ணேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தீத்திட்டு நம்ம மடித்து விடுற அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு பப்ஸ் வந்து நல்லா வந்து லேயர் வந்துட்டு வரும். நல்லா பேக்கரியில் வாங்குற மாதிரியே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு தீத்தலாம். கூலிங் போனதுக்கப்புறம் தீத்திட்டு திரும்ப மடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சா போதும். ஒரு டைம் 2 டைம் இந்த ஸ்டெப் வந்து பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவே வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு லேயர் வந்துட்டு இருக்கும். இதை திரும்பவும் வந்துட்டு நான் மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு திரும்ப வந்துட்டு நம்ம இதை வந்து தீத்திட்டு நம்ம பப்ஸு வந்து ஷீட் வந்துட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மடித்து வந்துட்டு தீத்துறது வந்து நீங்கள் இந்த பப் ஷீட் வந்து பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு மாவு வந்துட்டு தீத்திட்டு ஓரங்கள்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இப்போ ஒரு 4 ஷீட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வேக வச்சு வச்சுருந்த எக்கு வந்துட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் வந்து தண்ணியால் வந்து மாவு வந்துட்டு நனைச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்துட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று வந்து மாவு வந்து ஒட்டுறப்போ அது நல்லா வந்து ஒட்டி பிடிக்கும். உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு அந்த முட்டை நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் மேலே லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பேக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கலர் வந்து நமக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு வரும். அதுக்காக வந்து அது பண்ணணும். நான் வந்து அது வீடியோ எடுக்க முடியல, அதனால் வந்து எடுக்கலை. இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு ஓவனில் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பப்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு